ஸ்தண்டலே மெல்ல பேசி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமன் இளமதி வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா கலாமா இப்போ தான் பார்த்து பேசிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த விஷயம்லாம் பேசிட்டு போனாங்க. இப்போ பரமனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. எப்படா வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே, சரி இந்த கதை தான் என்னாச்சு, நீ இளமதி கிட்ட உன்னோட காதலை சொன்னியா இல்லையா, என்ன நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே ஒரு ஃபோன் ரிப்பேர் பண்ணுற ஒருத்தவங்க வராங்க. இளமதியோட ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்தான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு கதையே தெரியுது. பரமன் பேசும்போது அந்த ஃபோனை தண்ணிக்குள்ளார உழுவுற மாதிரி பண்ணிட்டாங்களாட்டிருக்கு இளமதி. அதை இளமதியும் வாங்கிட்டு போகிறாங்க. இதை நான் சொன்னது உனக்கு கேட்கலையா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பரமன் இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. இளமதிக்கு தான் சொல்லலை, அதனால் இளமதி நார்மலாக பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ அங்கே பூ விற்கிற ஒருத்தர் வராங்க. அங்கேருந்து ஒரு ரோஜா பூ எடுத்துகிட்டு பாருப்பா, நான் நேராக போய் என்னோட காதலை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பரமன் ரொம்ப அழகாக வீட்டுக்குள்ளார போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இளமதிக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடுக்காக ரிஷியோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ஏற்கனவே புடவை எடுத்தாங்க. அப்போ தான் காஸ்ட்லியான புடவையை பரமன் எடுக்க வச்சார். இப்போ பார்த்தா நகைலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்பயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது ஒரு செயின் எடுத்து ரிஷிக்கு வச்சு இளமதி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் பரமனால் அவங்களோட காதலை சொல்ல முடியல. ரொம்பவுமே அப்படி ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுறாரு. இருந்தாலும் அதை நார்மலாக எடுத்துக்கிட்டு இப்போ பரமன் அதாவது ரிஷிக்கு நல்லா செலவு வைக்கணும் அப்படிங்கிறனால வைர நகைகளாக எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு செம்மையாக பில்லை போட்டு விட்றாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா லீலா வைத்தெரிஞ்சு போகிறாங்க. ஆனால் பெருசு அப்படியே ரொம்ப கவலையாக தான் இருக்கார். ஆனால் இதெல்லாம் பார்க்குற காந்திமதிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி நிறையெல்லாம் வைர நகைலாம் எடுக்கிறாங்களேன்னு. ஒரு பக்கத்து இளமதி நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் பரமன் தான் ரொம்ப பாவம், அப்படியே ரொம்ப அந்த கஷ்டத்திலே இருக்கிறாரு. என்னடா அப்படி நடந்து போச்சு ஒன்றும் சொல்ல முடியலேன்னு. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இளமதிக்கிட்ட இந்த காதலை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு பரமன் இருக்காரு. இப்போ இளமதி பரமன்கிட்ட பேசுகிறாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் வெளியில் போயிருக்காங்க, கல்யாண பத்திரிக்கைலாம் வைக்கணும், வா வெளியில் போயிட்டு வரலாம், என்னை கூட்டு போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி பரமன் சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கவனிச்சு லீலா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது இளமதி வலிக்கு விழுவுற மாதிரியும் ரொம்ப நேரம் ஒரு குடிச்சு அந்த அதாவது அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஒரு மருந்து வச்சுருக்காங்க. அதை மைனா கூட சேர்ந்து இளமதியை குடிக்க வச்சிடுறாங்க. இளமதியும் குடிச்சிட்டு இப்போ பரமன் கூட ஆட்டோவில் கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்க்குற லீலாவும் மைனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. மைனா லீலாவை ரொம்ப பாராட்டுறாங்க. எப்படியோ இளமதி அசிங்கப்படணும், அவமானப்படணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக்லாம் பேசுகிறாங்க லீலா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரமன் அதாவது இளமதியை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. பத்திரிக்கை வைக்க போனால் இளமதி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரும்போது தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி அப்படியே தள்ளாடிக்கிட்டு ஒரு மாதிரி மயக்கத்தோடு வராங்க. அவங்க தான் மயக்கம் வர மாதிரி மருந்து கொடுத்துட்டாங்கல்ல, அதனால் செம்ம காமெடியாக இளமதி பரமன்கிட்ட பேசுகிறாங்க. ரொம்பவுமே ஜாலியாக சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது. அதோட பார்த்தா நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பரமன் புலம்புறாரு. இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இப்போ பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்புறம் ஆட்டோக்குள்ளார அந்த போர்வு மாதிரி போற்றி வச்சுட்டு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு அங்கேயே தூங்குறாங்க. இப்போ நைட்டெல்லாம் இருந்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறனால அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் எப்படி கதையை கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.